ஜம்மு காஷ்மீரில் இன்று மூன்றாவது கட்ட தேர்தல். 40 தொகுதிகளுக்கு நடைபெற்று வரும் வாக்குப்பதிவில் ஆர்வத்துடன் ஜனநாயக கடமையாற்றும் மக்கள். பிரதமர் மோடியின் கடவுள் அதானி என ராகுல் காந்தி விமர்சனம். மும்பை விமான நிலையம் முதல் காஷ்மீர் ஆப்பிள், வால்மார்ட் வணிகம் வரை அதானி விரும்புவதை மோடி சிறப்பாக செய்து தருவதாக ஹரியானா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பேச்சு. திருப்பதி விவகாரத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். இந்த விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை முடியாத நிலையில் எதற்கு பொதுவெளியில் இந்த விஷயத்தை பேசுகிறீர்கள் என்றும் மத உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு புகார் தொடர்பாக ஏற்கனவே லோக் ஆயுக்தா போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதால் சித்தராமையாவுக்கு மேலும் நெருக்கடி. மைசூர் நகர் மேம்பாட்டு ஆணையத்தால் பெறப்பட்ட 14 நிலங்களை திரும்ப ஒப்படைக்க தயாராக உள்ளதாக சித்தராமையாவின் மனைவி பார்வதி அறிவிப்பு. தேர்தல் பத்திர விவகாரத்தில் மிரட்டி பாஜகவுக்கு பணம் வசூல் செய்ததாக எழுந்த புகார் தொடர்பாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது பெங்களூரு போலீசார் பதிவு செய்த வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை. வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் வரும் 22ஆம் தேதி வரை தடை நீட்டிப்பு. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து பதற்றத்தை ஏற்படுத்தும் விதத்தில் பேசிய திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி மன்னிப்பு கேட்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வலைதளங்களில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் இடத்திற்கு சென்று 10 நாட்கள் பணியாற்றலாம் என்றும் அறிவுரை. திடீர் உடல்நலக் குறைவால் நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதி. வயிற்றில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் நிகழ்ச்சியாக மகளிர் சுய உதவிக்குழு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின். நடப்பு ஆண்டில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 35,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என அறிவிப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சரவையில் 3வது இடம் அளிக்கப்பட்டுள்ளது. துரைமுருகனுக்கு 2வது இடம் அளிக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்களான ராஜேந்திரனுக்கு 19வது இடமும், செந்தில் பாலாஜிக்கு 21வது இடமும், கோவி செழியனுக்கு 27வது இடமும் ஒதுக்கீடு. நாசருக்கு 29வது இடம் ஒதுக்கீடு செய்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.